பேசுறதுக்கு பயமா இருக்கு. But I wish the whole team of Tuparivalan all the best. Trailer பார்த்தேன், ரொம்ப 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 நல்லா இருக்கு. All the best to Miskin and all the best to Vishal. Vishal, you are a humanity star. He's a perfect, very beautiful actor. And Miskin sir வந்து he's clear, motivating and perfection to the core. நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறேன் இந்த படத்தில். ஜஸ்ட் 2-3 days தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப்பாக இருந்தது. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட். ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ மிஸ்கின் அண்ட் விஷால். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். யூ பின் வெரி 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 பேஷன்ஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த மூவி. தேங்க்யூ. நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்லேயும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணது வந்து விஷால் தான். அது எல்லாரும் சொன்னாங்க எல்லாருமே. ஆனால் எனக்கு முதல் நாள் கதை சொல்லி நான் முடித்த உடனே என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோவை அவன் சொல்கிறது எனக்கு இடம் கொடுத்தான். என்னுடைய தம்பி, என் அம்மாவின் வயிற்றில் பிறந்த என்னுடைய தம்பி தான் அவன். ஆக்சுவலாக இஸ் பீன் ஸோ சின்சியர். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவு மெட்டிகுலஸாக ஒரு ஃபைட்டு நான் வேணும்னே போட்டிருந்தேன் மேக்கிங்கில். தலையிலலாம் வெட்டிருச்சு. ஆக்சுவலாக ரொம்ப சின்சியராக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். எனக்காக இந்த படம் ஓடணும் இல்லை, என்னுடைய தம்பிக்காக இந்த படம் ஓடணும். தேங்க்யூ ஸோ மச். விஷால் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. 2008 நினைக்கிறேங்க, எக்ஸாக்டாக எனக்கு டேட் ஞாபகம் இல்லை. 5ஆவது படம் வந்து நானும் விஷால் சாரும் ஒன்றா பார்த்தோம். பார்த்துட்டு காரில் போகும்போது சொன்னார், இந்த டைரக்டரோட ஒரு படம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. இமீடியட்டாக நிறைய ப்ராசஸ், நிறைய சிட்டிங்ஸ்லாம் நடந்தது. பட் என்னன்னு தெரியல, அப்போ அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் அது கண்டிப்பாக நடத்தியே தீரணும்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். நிறைய மீட்டிங்ஸ் போயிட்டே இருக்கோம். பட் எண்ட் ஆஃப் த டே இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் 2 பேருமே கொடுத்துருக்காங்க. ரியலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட ஸ்டன் சீக்வன்ஸ் பற்றி அவர் பேசும்போதே கூஸ் பம்ஸ் வரும் அவருக்கு. இந்த படத்தை ஆடியோ லான்ச் பதில் வந்து ஆக்ஷன் லான்ச் ஒன்று பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சீன், இந்த மாதிரி ஒரு சீன் சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை பற்றி பேசும்போது எல்லாமே ஒரு சின்ன ஆர்வம், அவரை தாண்டி பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே பேசிட்டு இருப்பாரு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் வந்து இந்த படத்தில் நந்தகோபால் சார் இருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிஷ்கின் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் சிந்தன் மேடம் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு ஐ ப்ரே காட். தேங்க்யூ. மேரேஜ் பண்ணிக்கலன்னு ஐஸ்வரி அப்படியே ஒரு நிமிஷம் நெஞ்சு பிடிச்சிருச்சு. அடுத்த மாதம் கல்யாணம், அதுக்கு அடுத்த மாதம் விஷால் சார் கல்யாணம் கன்ஃபார்மா நம்ம பண்ணி வச்சிருவோம் மறுபடியும். ஏன்னா ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துப்பரிவாளன் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க. மிக சிறந்த ஒரு கடின உழைப்பாளி, அதுக்கு மேலே எந்த வார்த்தையுமே கிடையாது. 24 மணி நேரத்தில் ஒரு 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு மனிதர். மிஸ்கின் சாருடைய ஃபில்ம் மேக்கிங் ஸோ படத்தில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. என்னை வந்து வேறு மாதிரி எனக்கே தெரிகிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை திரு மிஷ்கின் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் மிஷ்கின் சார். அண்ட் Vishal is a wonderful person and I'm sure he is not going to remain. காமராஜராக இருக்க மாட்டார், எனக்கு நல்லா தெரியும். கொள்கையில் இருப்பார், பர்சனல் லைஃப்பில் இருக்க மாட்டார். ஸோ ஆசம் ஃபிலிம். இந்த ஜர்னியில் நானும் ஒரு பேசஞ்சராக இருந்து ட்ராவல் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் த யூனிட். அண்ட் துப்பரிவாலன் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு ஸ்வீப் எவ்ரிதிங் அண்டர் இட்ஸ் கார்பெட். தேங்க்யூ. வேறு சந்தோஷம். மிஸ்கின் சார், உண்மையை சொல்லணும்னா மிஸ்கின் சார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பயங்கரமான மண்டையான ஒரு ஆள் அப்படின்னு தான் நாங்கள் வெளில இருக்க வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். பொதுவாக ஒரு ஆளை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பிடிக்காத ஒரு ஆள் மிஸ்கின் சார். பட் கொஞ்ச நாளாக பக்கத்தில் போய் பழகி பார்க்கும்போது தான் பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு குழந்தை, அவர் உண்மையிலேயே பயங்கரமான ஒரு குழந்தை. நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் அவரோட தான் இருந்தேன். அந்த மேக்கிங் வீடியோ வந்து விஷால் சாரே பார்க்கல, நானும் அவர் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்தடுத்து மீட் பண்ண போகிறோம். மாதத்தில் ஒரு 2-3 நாள் மீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தூண்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு இயக்குனர்.
சில பேரை தூரத்தில் இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும், பக்கத்தில் பழகி பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. சே இவரையாட தூரத்துல இருந்து வியந்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேரை பார்க்கும்போது பிடிக்காது, பக்கத்தில் பழகி பார்க்கும்போது பிடிக்கும். அப்படி ஒரு பிடிச்ச சமீபத்தில் ரொம்ப ரசித்த நைட்டு கூட உட்காந்து பாண்டி இப்படியெல்லாம் இந்த ரூட்லலாம் நம்ம திரைக்கதை ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சில அதில் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். அப்படி ஒரு இது ரொம்ப விஷயங்கள் விஷால் சார் பார்க்காத சில சீன், காட்சி, ஃபைட் எல்லாமே இந்த படத்தை போட்டு காமிச்சாரு. உண்மையிலே விஷால் சாருடைய கேரியரில் அது ஒரு முக்கியமான படமாக இருக்கும், நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஒரு சைனீஸ் ஃபைட் ஒன்று போட்டு காமிச்சாரு. உண்மையிலேயே ஒரு கொரியன் ஃபைட், ஒரு ஹாலிவுட் ஃபைட் எப்படி பார்ப்போமோ அந்த ஒரு ஃபீல் அந்த டீம் அழகாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு விஷயமே அதில் ரசிக்கக்கூடிய எல்லா விஷயமே இருக்குது. கண்டிப்பாக அந்த துப்பறிவாளன் எல்லாருக்கும் ஒரு வெற்றிகரமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அவர் வந்து மிஸ்கின் சார் நைட் சொல்லும்போது சொன்னார், இந்த படம் எனக்கு ஜெயிக்காட்டினாலும் அவன் செல்லக்குடிக்கு அவன் கண்ணம்மாவுக்காக ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அந்த டீம் எல்லாத்துக்கும் ஜெயிக்கும். அதே மாதிரி அருள் கரோலி, அழகான அருளுங்கிற பேரை நம்ம கொரோலின்லாம் மாற்றி விட்டு இந்த மிஸ்கின் சார் பசங்க டூவில் அவன் பேரை சொல்கிறதுக்கே நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். பட் ஒரு 5 டீம் காமிச்சாங்க, செம்ம டீம் போட்டிருக்கான் தம்பி. உண்மையிலே அந்த டீமே கேமராமேன், எடிட்டர் நைட்டு 2 மணிக்கு கூட உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமை பார்க்கும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருந்தாங்க. அந்த எனர்ஜி பூரா அந்த படத்தில் தெரியுது. கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. குட் ஈவினிங். நான் இதில் தேங்க் பண்ணோம்னா 2 பேரும் தேங்க் பண்ணோம். ஒன் இஸ் மிஷ்கின் அண்ட் விஷால். விஷால் அஸ் ஐ நோ ஹிம் ஃப்ரம் காலேஜ், பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். இந்த படத்தில் ஐ saw some few scenes அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்னு நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹாலிவுட் படத்தை பற்றிலாம் பெருசாக பேசவே மாட்டோம். அண்ட் இதில் நான் கூட நடிச்சிருக்கேன். சும்மாவே நான் ஜென்ரலாக ஒரு மாதிரியான ஆள், ஜாலியான ஆள். இந்த டீமும் அதே மாதிரி. ஸோ தே ரியலி டுக் குட் கேர் ஆஃப் மீ அண்ட் ஐ வாஸ் ஹேவிங் குட் ஃபன். ப்ளஸ் ஆண்ட்ரியா கூடலாம் ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாரும் பாருங்கள், அமேசிங்காக இருக்கும் படம். தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். வி ஃபார் விஷால், வி ஃபார் விக்ட்ரி. எது செஞ்சாலுமே அவருக்கு வெற்றி தான். கடந்த 2 வருஷமா வெற்றி மேல் வெற்றி. நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம். என்னோட முதல் படம் அவர் கூட பண்ணது வந்து தீராத விளையாட்டு பிள்ளை. அந்த தீராத விளையாட்டு பிள்ளை இன்னும் தீராத விளையாட்டு பிள்ளையாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் மலைக்கோட்டை. நிச்சயமா துப்பறிவாளன் அது மிகச்சிறந்த படமா இருக்கும். ஏன்னா எல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த படத்தில் டைரக்டர் மிஷ்கின் சார் ஃபென்டாஸ்டிக் டைரக்டர், கிளாஸ் பார்ட் டைரக்டர். அது மட்டும் இல்லை, இஸ் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ். இதே மாதிரி ஒரு மேடை சத்யம் தியேட்டரில் நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். பக்கத்தில் உட்காந்தும் போது கேட்டேன், சார் என்னோட கனவு நிஜமாயிருச்சு, ட்ரீம் கம் ட்ரூ. நான் என்ன கேட்டேன்னா, சார் ப்ளீஸ் உங்க கூட ஒர்க் பண்ணணுன்னு. எனக்கு டபுள் போனஸ் கொடுத்துருக்காரு. இதில் நான் நடிச்சிருக்கேன், என் பையனும் நடிச்சிருக்கான். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ சார். அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு நல்ல மனிதர். இந்த விஷாலும் ஒரு தங்கம். எல்லா தங்கம் சேர்ந்தனால இதுவும் ஒரு தங்கம். துப்பறிவாளன் மிகப்பெரிய சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் இட். காட் பிளஸ். சொன்னாங்க இப்படி குழந்தை மாதிரின்னு மிஷ்கின் சார். அது சின்ன உதாரணம் என்னென்னா, இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றா பேசுகிறவங்கள பார்ப்போம், இல்லை ஃப்ரெண்டில் பார்ப்போம். அவர் சார் கண்ணாடி போட்டு ரொம்ப நேரம் அந்த லைட்டை பார்த்துட்டு இருந்தார். ஸோ உண்மையாகவே எல்லாரும் சொன்னது உண்மை. சார்கிட்ட பழகிற வரைக்கும் அது பயங்கர ஒரு கோவக்காரராக இருக்கும், இல்லை ரொம்ப திடீர்னு ஏதாவது பேசிடுவாரா அப்படின்னு பயமாகவே இருக்கும். ஒன்ஸ் பழக ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப குழந்தை தான் அவர். ஒரு மிகப்பெரிய சிங்க் என்னென்னா சாப்பாடு விஷயத்தில். ஏன்னா அவரும் தாறுமாறாக சாப்பாடு பிரியர், எனக்கும் அதே கெட்ட பழக்கம் இருக்குது. ஸோ ரொம்ப சிங்க் ஆகிட்டோம். ப்ளஸ் படம் விஷுவல்ஸ் பார்த்தேன். முதலே நான் பார்த்துட்டேன். எவ்வளோ தடவை பார்த்தாலும் அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்த அதே பிரமிப்பை வந்து டீசர் தருது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு மிஷ்கின் சார் ஒவ்வொரு விஷால் பிரதரை வந்து எவ்வளவோ படங்களில் பார்த்துருக்கோம். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். எல்லா படங்களையும் வேறு வேறு வெரைட்டி பண்ணியிருக்காரு. பட் இது வரைக்கும் வந்த எல்லா கேரக்டர்ஸை விட இது தனியாக புதுசாக தெரியுது. ஸோ அதுதான் மிஷ்கின் சாரோட சக்ஸஸ். ப்ளஸ் டீமோட சக்ஸஸ். கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், கம்ப்ளீட்டாக புதுசாக ஒரு படம். இது வரைக்கும் நம்ம 250 படம் வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படங்கள் எல்லாத்துக்கும் இல்லாமல் இது வேற படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் வந்து இந்த டீசர் காட்டுது. ஸோ டெஃபினட்டாக இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தயாரிப்பாளராக விஷால் பிரதருக்கும், நடிகராகவும் சரி, டைரக்டர் மிஷ்கின் சாருக்கும் இது மிகப்பெரிய வெற்றி படமாக, அந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாருக்கும் இது அடுத்த கட்டத்துக்கான படமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் விஷால் சார் ப்ரொடக்ஷனில் விஎஃப்எஃப் மெட்ராஸ் என்டர்பிரைஸ் சார்பாக எஸ் நந்தகோபாலன் ஆகிய மிஷ்கின் சார் அவர்களும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் இப்போ தாங்க நானே ட்ரைலர் பார்க்குறேன். மேக்கிங் இப்போ நான் தான் பார்க்குறேன்.
ரொம்ப பிரமாதமாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். நான் இப்படி என்னோடய படத்தை நானே இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது எனக்கு மிக நெகிழ்ச்சியாக இருக்குது. நான் என்ன பேசுகிறது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது. நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம், சாருடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கணும். எப்பயுமே ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த பயம் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், அந்த பயம்லாம் இந்த நிமிஷத்தில் போயிடுச்சு. இந்த மேடை எனக்கு ரொம்ப ஒரு உன்னதமான மேடை. நான் விஎஃப்எஃப் கூட சேர்ந்து பண்ணுறதே மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நான் சார் கூட சேர்ந்து கத்தி சண்டை பண்ணேன். ரொம்ப அவர் வந்து நான் ஒரு நடிகராகவும் ஒரு நல்ல மனிதராகவும் தான் நான் அவரை நெருங்கி பார்த்துருக்கேன். ஆனால் அது எல்லா நடிகர் கூட நம்ம பழகும்போது ஒரு 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் தான் அந்த நட்பு நீடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க படத்துக்கு அடுத்தது போயிடுவாங்க, நான் வேறு படத்துக்கு போயிருப்பேன். ஆனால் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதரை அந்த 8 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கிறதுல மிக்க நிகழ்ச்சியோடு தான் நான் சொல்கிறேன். அவர் கூட நான் இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நான் பயணிக்கணும். அவரும் எனக்கு உறுதுணையாக இருந்தில்லை செய்வார், அதெல்லாம் ரொம்ப டவுட்டே இல்லை. மிகச்சிறந்த அந்த மாதிரி கொஞ்சம் பேர் நம்ம சினிமாவில் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம தமிழ் சினிமாவை வாழ வைக்க முடியும். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்போ இருக்க நம்ம தயாரிப்பாளருடைய தலைவர் பொசிஷனில் இருக்கிற விஷால் சார் மாதிரி இன்னொரு பொசிஷன் இன்னொரு டைம் நமக்கு கிடைக்காது. அது மாதிரி நம்ம தயாரிப்பாளர் சங்கமும் மிகச்சிறந்த ஒரு தலைவரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் கையெடுத்து கூப்பிட்றேன். இதில் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் அவரை வந்து எதுக்காகவும் நான் சொல்ல விரும்பலை. அதாவது நம்ம வந்து எட்டவிருந்தே சில மனிதர்களை பார்த்துட்டு அவங்களுடைய சுற்றமலை கண்டுட்டு அவங்கள நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஏன்னா அது ஒரு 100 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க, நம்ம 100 பேர்த்துன்னு கிட்ட இருந்து பழகி அவங்கள நம்ம புரிஞ்சிக்க முடியாது. யாரோ என்னை மாதிரி ஒரு சிலர் சொல்கிறத வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும். தயவுசெய்து நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது நான் சொல்கிறது எல்லாமே இப்போ சொல்கிறது தயாரிப்பாளர் சங்கத்தோட மெம்பருக்கு மட்டும்தான். ஏன்னா நான் அவர் கூட நெருங்கி பழகியிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன் இதை. நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தை இந்த 2 வருஷத்தில் அவர் எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியாது, ரொம்ப கஷ்டம் சார், பயங்கரமான கஷ்டம். அவருக்கு மீண்டும் இன்னும் 2 வருஷத்தை கொடுத்தால் மட்டுமே தான் ரொம்ப மிக சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் இந்த 2 வருஷத்தை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிடுவார், மேக்சிமம் அவர் லெவலுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடுவார். ஒரு எப்படி சொல்கிறதுங்க, நம்ம காமராஜ் சார் மாதிரி இன்னும் சார் மேரேஜே கூட பண்ணிக்கல. ஆனால் அவர் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய, நான் வந்து பத்திரிக்கை படித்து தெரிஞ்சுக்கல சொல்ல, நம்ம அது மாதிரி அவர் வந்து தன்னுடைய சொந்த லைஃப்பை கூட பார்க்காம அவர் இவ்வளோ தூரம் செஞ்சுட்ருக்காரு. இந்த டேக்ஸ் ப்ராப்ளம் கூட வரலாம், அதை பற்றி கவலை இல்லை. சார் நினச்ச ஒரு நாளைக்கு அவர் வந்து அவருடைய சம்பளம் ஒரு நாளைக்கு 12 லட்சம் ரூபாய், அது மொத்தமாக இழந்துட்டு தாங்க இந்த வேலையை பண்ணிட்டுருக்காரு. நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன், எதுக்கு சார் இப்படி பண்ணுறாரு, அது நமக்கு ஒரு 10 நாள் டேட்டு கொடுத்தா நமக்கும் யூஸாக இருக்கும் அவருக்கும் யூஸாக இருக்குமே, நான் அப்படி கூட நினச்சிருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு தாங்க பண்ணுறாரு. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த துப்பறிவாளன் வந்து சாருக்கு வந்து சாரை பற்றி நான் அவரோட கேரியர் பற்றி நான் சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், அந்த படத்தோட இணைஞ்ச எனக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு சந்தோஷமான செய்தி. வெல்கம் சார். மிகப்பெரிய ஒரு பேர் கிடைச்சிச்சு. துப்பறிவாளன் வில் அவுட் பி பாண்டியனார் ஆல்சோ. இந்த 2 சைக்கோங்க சேர்ந்து எப்படி படம் எடுக்க போறாங்க நெருங்குவோம், ஆல்மோஸ்ட் சைனாவும் ஃபிசில் அவுட் ஆயிடும். இந்த மிஸ்கின் என்ற சைக்கோவும் விஷால் என்ற ஒரு சைக்கோவும்